Hi friends, welcome back to Learning ICT. நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி வந்து வீடியோஸ் ரெண்டு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இமெயிலில் வந்து சிக்னேச்சர் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க இருக்கேன். நான் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டெமோன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த டெமோவை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா ஒரு சிக்னேச்சர் ஃபார்மேட், ஒரு இமெயிலில் வந்து இந்த சிக்னேச்சர் ஃபார்மேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு தனிநபரோ இல்லாட்டி ஒரு கம்பெனி ஒரு ஷாப் வச்சிருக்கிறார்கள் வந்து இதை கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க. என்னத்துக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு இமெயில் அனுப்புகிறோம்னு சொன்னால் நம்மளோட கம்பெனி சம்மந்தப்பட்ட இல்லாட்டி நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சிக்னேச்சர் ஃபார்மேட். இதில் வந்து நீங்கள் எத்தனை சிக்னேச்சர் ஃபார்மேட்னாலும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். பட் உங்களோட பர்பஸை பொறுத்து நீங்கள் இந்த சிக்னேச்சரை வந்து இந்த இமெயில் வந்து க்ரியேட் பண்ணக்குள்ளே சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு டைப்பான சிக்னேச்சர் ஃபார்மேட். இது வந்து ஒரு கொட்டேஷன் எஸ்டிமேட் ரிசிப்ட் வந்து இது எப்படின்னு சொன்னால் இந்த லேப் வந்து ரிப்பேர் பண்ணுற டைமில் வந்து இது வந்து லேப்டாப் லங்கா லேப்டாப் ஹவுஸ்ன்ற ஒரு ஷாப்ட சிக்னேச்சர் ஃபார்மேட் தான். இது வந்து தெய்வலையில் இருக்குது. அவங்க என்னென்ன இந்த சிக்னேச்சர் ஃபார்மேட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது மட்டும் சொன்னால் அந்த கம்பெனி இல்லாட்டி அந்த பர்சன்ட டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்களோட அட்ரஸ் இருக்கும், அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், அதே மாதிரி அவங்களோட இமெயில் அட்ரஸ், வெப் பேஜ், அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இப்படி என்ன பண்ணாலும் கூட அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கொள்ள முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்போலை கிளிக் பண்ணி அதில் ஓல்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் இந்த Learning ICT என்ற யூடியூப் சேனலில் வந்து எண்ணிக்கையோடு சம்மந்தப்பட்ட ICT ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். பாஸ் பேப்பர் இருக்குது, மிஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேஸும் வந்து மற்றவர்களுக்கும் ஒரு இதாக இருக்கும், மற்றது எங்களையும் வந்து இன்னொரு வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம என்ன செய்யலாம் மட்டும் நேரடியாக வந்து வீடியோக்குள்ளே போடலாம். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ இந்த செட்டிங்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இமெயிலில் வந்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரோஃபைலுக்கு பக்கத்தில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஆல் செட்டிங் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுக்குரிய செட்டிங் பிளேஸுக்குள்ளே வந்து போகும். இதுக்குள்ளே வந்து நம்மளுக்குரிய செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஆப்ஷனில் தான் இருப்போம். டிஃபால்ட்டாக வந்து ஜென்ரல் ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து நீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி வந்து ஒரு சிக்னேச்சர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு டிலீட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் இமெயில் க்ரியேட் பண்ணி சிக்னேச்சர் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து உங்களோட சிக்னேச்சர் ஆப்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். செட்டிங்குள்ளே போயிட்டு சிஓர் செட்டிங்கை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட சிக்னேச்சர் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து சிக்னேச்சர் நோ சிக்னேச்சர்ன்ட்டு தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா க்ரியேட் நியூன்றதை வந்து கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா க்ரியேட் நியூன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நேம் நியூ சிக்னேச்சர். அப்போ நம்ம சிக்னேச்சருக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்னென்ன வேண்டாலும் வந்து கொடுக்கலாம். நான் வந்து எந்த சிக்னேச்சருக்கு வந்து மை சிக்னேச்சர் என்று சொல்லி ஒரு சிக்னேச்சர் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள பாருங்கள். இப்போ க்ரியேட்ன்றதை கிளிக் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு இங்கே ரைட் சைடில் வந்து அந்த சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய லொக்கேஷன் வருது. இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். பட் நீங்கள் இதில் வந்து சிக்னேச்சர் க்ரியேட் பண்ண போனீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணிடலாது. நீங்கள் சில டைமில் ஃபோட்டோஷாப்லேயும் வந்து டிசைன் பண்ணி இமேஜ் மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சிக்னேச்சரை வந்து க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கூகுளில் வச்சு டாக்ஸ் வேலையில் பார்க்குறதுக்குன்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே கூகுள் ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நம்ம இமெயில் கம்போஸ் பண்ணி அட்டாச் பண்ணுற மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கோம் ஃப்யூச்சரில் வீடியோஸ். இதில் வந்து கூகுள் ஆப்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே டாக்ஸன் இருக்குது. இது வந்து நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து MS வேர்டுக்கு சிமிலரான ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த டாக்ஸ்ன்றது. இது வந்து கூகுள் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் டாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரியே வந்து டெம்ப்ளேட்ஸ்கள் இருக்குது. இது வந்து ஒரு சாம்பிளான டெம்ப்ளேட்ஸ்கள் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து ஒரு blank டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு blank டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணுன்னு சொன்னால் எனக்கு வந்து பேசிக்கான சில டூல்ஸோட வந்து இதில் வந்து இந்த blank டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்மளோட இந்த நோக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு இமேஜும் ரைட் சைடில் வந்து அந்த பேர் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட் வந்து நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரியே இன்சர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்காரு.
இதில் வந்து என்ன இருக்கிற இன்சர்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து டேபிள் இருக்கார். இந்த டேபிளுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் டேபிள் ரோ காலம்ஸ் இருக்கும். இதில் வந்து எனக்கு இப்போ ஒரு ரோவும் ஒரு காலம் இருந்தால் போதும். அப்படி வச்சு நான் செய்ய போகிறேன். இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ண முடியும் சொன்னால் நம்மளுக்கு இந்த டேபிள் ஃபார்மேட் வரும். இந்த டேபிள் ஃபார்மேட்டில் நான் சொன்ன மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேர்டை வச்சும் நீங்கள் இந்த சிக்னேச்சர் ஃபார்மேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் வேர்டில் வச்சு சிக்னேச்சர் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்குள்ளே வந்து நீங்கள் வேர்டில் வச்சு இன்சர்ட் பண்ணுற இமேஜ் வந்து டிரெக்டாக வந்து உங்களோட இதில் வந்து இமெயிலுக்குள்ளே ஆட் ஆகுது. ஏன்னு சொன்னால் இமெயில்ன்றது வந்து நம்மளுக்கு க்ளவுடுக்குள்ளே வேலை செய்கிறது. அதாவது அது ஒரு தனி ஒரு ஸ்டோரேஜில் வேலை செய்கிறது. அப்போ அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே வச்சு தான் நம்ம வேலை செய்யணும். இது வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கிற இமேஜ் வந்து இங்கே வந்து அப்பியர் ஆகாது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் ஒன்று கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணணும். இல்லாட்டி நம்ம டிரெக்டாக அப்படி இது செய்யலாம்னு சொன்னால் இதில் வச்சுட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் இமேஜ் இருக்காரு. இந்த இன்சர்ட் இமேஜ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ரெண்டு செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கேமரா யூஸ் பண்ணலாம், யூஆர்எல் யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணலாம், கூகுள் ட்ரைவ்லேருந்து செலக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணின பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு கம்ப்யூட்டரில் இருக்கிற இமேஜை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த மை ப்ரோன்ற இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் இது வந்து சைஸ் பெருசாக இருக்குன்னு சொன்னால் இந்த இமேஜ் சைஸ் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இவரை வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சின்ன சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, இப்போ என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த இப்போ டீடைல்ஸை வந்து கொடுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு நேம் கொடுக்கப்புறம் வந்து பாருங்கள் வந்து சுஜி காரணம்னு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு போஸ்ட் வந்து அவர் ஜாப் வந்து கொடுக்கப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி என்ஜினியர்னு சொல்லி அது வந்து உங்களோட ரிலேட்டடாக வந்து கொடுத்துக்கொள்கிறேங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்க போகிறேன். நீங்கள் அட்ரஸ் வேணுமெண்டாலும் கொடுக்கலாம், அதுலேருந்து பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துக்கொள்கிறேன். சாரி, நம்பருக்கு மேலதிகமாக நம்பர் ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இது வந்து ஒரு சும்மா வேறொரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இதில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணலாம்னு சொன்னால் பேர் கொடுத்துருக்கேன், ஜாப் என்னென்னு கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வேணும்னு சொன்னால் ஃபேஸ்புக்கும் கொடுக்கலாம். நான் ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ரெண்டு ஃபேஸ்புக் பேஜை வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நான் என்ன இருக்கிற ரெண்டு ஃபேஸ்புக் பேஜில் இங்கே வந்து இங்கே காப்பி பண்ணி அப்படியே டிரெக்டாக என்ன செய்வேன்னு சொன்னால் இன்னும் இருக்கிற இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த ஃபேஸ்புக் லிங்க் வந்து ஆட் ஆகுது. அதே மாதிரி நான் யூடியூப் ஆட் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன்னு சொன்னால் யூடியூப் நினச்சேன்னு சொன்னால் ஓகே, யூடியூப்புக்குள்ளே போய்ட்டு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இந்த இமேஜ் இந்த சேனலில் வந்து சர்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மட்டும்தான் இல்லை, நீங்கள் இமேஜும் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இமேஜ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக வந்து கம்ப்யூட்டர்லேருந்தே இன்சர்ட் பண்ணலாம், இல்லாட்டி கூகுள் ட்ரைவ்லேயும் சூஸ் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கிளிக் பண்ணுறேன் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் வந்து சில இமேஜஸ்கள் வந்து இருக்குது. இதில் வந்து நான் எஃப்இ என்ற இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இவர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்னும் இருக்கிற இமேஜுக்கு நான் லிங்க் எதுவும் கொடுக்கணும்னு நினச்சேன்னு சொன்னால் அந்த லிங்கை வந்து இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து லிங்க் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு
யூஆர்எல் ஆப்ஷன் வரும். அப்போ என் ஃபேஸ்புக் பேஜ் நான் இதில் வந்து அப்படியே காப்பி பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் இதுலேயும் வந்து நான் பேஸ்ட் பண்ணி விடலாம். அப்ளை. இப்போ இந்த லிங்கை கிளிக், இப்போ இதில் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்குரிய லிங்க் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இது செஞ்சு கொள்ளலாம். போல்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபோன் சைஸை வந்து கொஞ்சம் கூட்டிக்கொள்கிறேன். கூட்டிகிட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவருக்கு ஒரு ஃபோன் கலர் கொடுத்துக்கொள்கிறேன், வந்து ஒரு டார்க் ப்ளூவில் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி அவருக்குரிய டெசிக்னேஷனை வந்து அப்படியே போல்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய இமேஜஸ் ஒன்று கொடுக்கலாம். பக்கத்தில் கீழுக்கு யூஆர்எல் மாதிரி அப்படியே கொடுத்துட்டே போகலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கார். இந்த டேபிள் ஃபார்மேட்டில் இருந்தால் அழகாக இருக்காது. ஸோ என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த டேபிள் பார்டர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி போயிடுறேன். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த டேபிளில் வந்து ஒவ்வொரு லைனையும் வந்து கிளிக் பண்ணி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவருக்குரிய பார்டர் கலரை வந்து ஒயிட்டுக்கு வந்து மாற்றி விடுறேன். அப்போ நம்மளுக்கு அந்த பார்டர் வந்து தெரியாமல் இருக்கும். இவரை கிளிக் பண்ணி என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவருக்கு ஒரு லைட்டான கலர் கொடுக்குறேன், ப்ளூ கொடுக்குறேன். அப்போ அதே மாதிரி அவருக்குரிய வித்தை வந்து நான் ஒரு 1.5 வந்து கொடுத்துக்கொள்கிறேன். அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்குரிய சிக்னேச்சர் ஃபார்மேட் வந்து சரியாக இருக்காது. இன்னும் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு இடையில் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் ஸ்பேஸ் இருக்குது, லைன் ஸ்பேஸிங். இதில் வந்து நான் 1.5 வந்து கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ லைன் ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட இமெயில் ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட சிக்னேச்சர் வந்து இங்கே இருக்கார். இதில் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சிக்னேச்சர் வந்து இருக்கார். இப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இந்த இமேஜுக்கு வந்து நான் யூஆர்எல் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட இமேஜெலாம் எட்டாக இருக்கார். இப்போ நான் இவரை வந்து சர்வ் பண்ணணும். நீங்கள் வந்து இங்கே வந்து சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒர்க் பண்ணாது. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் சர்வ் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ சர்வ் பண்ணாலும் நான் நினைக்க வந்து நம்ம இதை வந்து நியூ இமெயில் வந்து கம்போஸ் பண்ணுற டைமில் வந்து நம்மளுக்கு அந்த சிக்னேச்சர் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து இமெயிலில் இப்போ கம்போஸ் பண்ணக்குள்ளே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த செட்டிங்குள்ளே போய் கொள்ளுங்க. ஆல் செட்டிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனத்தில் கொள்ளணும். நிறைய பேர் பிளவுற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சிக்னேச்சர் வந்து ஓகே, நம்மளுக்கு சிக்னேச்சரில் எந்த பிரச்சனையும் இல்லை, டிஃபைன் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது வந்து சிக்னேச்சர் டிஃபால்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் இமெயிலை வந்து கிளிக் பண்ணக்குள்ளே எது உங்களுக்கு முதல் வரணும் டிஃபால்ட்டாகவே என்று சொல்லி நம்ம சூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சிக்னேச்சர் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் சிக்னேச்சர் ஃபார்மேட் க்ரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஷாப்பில் வந்து திங்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு கொண்டு வச்சுருப்பாங்க, ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொண்டு வச்சுருப்பாங்க, ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கொண்டு வச்சுருப்பாங்க, கம்பெனி சம்மந்தமாக ஒஃபிஷியல் இமெயில் அனுப்புறதுக்கு கொண்டு வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இமெயிலுக்கும் வந்து ஒவ்வொரு சிக்னேச்சர் ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து கம்போஸ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு அந்த சிக்னேச்சர் ஃபார்மேட் வந்து நம்மளோட இமெயிலில் வந்து கீழுக்கு வரணும்னு சொன்னால் இதில் வந்து நம்மளோட சிக்னேச்சர் என்னென்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து மை சிக்னேச்சர் ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அப்படியே செஞ்சு கீழுக்கு ஸ்க்ரோல் பண்ணி அதை வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட இமெயிலில் வந்து இந்த சிக்னேச்சர் ஃபார்மேட் வந்து சர்வ் ஆகிட்டு இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் நியூ இமெயில் வந்து கம்போஸ் பண்ணணுன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த சிக்னேச்சர் ஃபார்மேட் வந்து இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் ஓகே. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கிட்ட நீங்கள் கொண்டு போனாலும் கூட அவங்க வந்து அந்த லிங்க் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ நான் அனுப்பினேன்னு சொன்னேன். உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு இமெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு சொன்னேன். உதாரணத்துக்கு ஒரு இமெயிலுக்கு அனுப்புகிறேன்னு வந்து GGRTI ஓகே. இந்த இமெயிலுக்கு வந்து சும்மா ஒரு சப்ஜெக்டில் போட்டு அனுப்புகிறோம் வந்து வெரிஃபைன்னு சொல்லி. இப்போ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ சென்டுக்குள்ளே போய்ட்டு இப்போ என் இமெயிலை வந்து வெரிஃபை பண்ணி இப்போ இதில் வந்து பார்க்கல நம்மளுக்கு சென்டுக்குள்ளே வந்து டிஸ்பிளே பண்ணும் ஃபுல் டீட்டெயில்ஸோடு.
இப்போ இதுதான் வந்து என்னுடைய இமெயில். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த இமேஜ் வந்து இப்போ இமேஜை வந்து இப்போ கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் அந்த ஃபேஸ்புக் பேஜுக்குள்ளே வந்து அது டிரெக்டாக போகும். ஏன்னு சொன்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஈஸி லேர்னிங் ICT என்ற அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் இமெயிலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதை விட அழகாக நீங்கள் இமேஜை வந்து சர்க்கிள் மாதிரி போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோக்குரிய கண்டென்ட்ஸ் வந்து நான் அடுத்தது நம்ம என்விகுலர் ஃபைலில் வந்து சிஸ்டம் அனலைஸ் அண்ட் டிசைன்லேயும் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இமெயிலில் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கோம். இந்த கூகுள் அப்பை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கோம். ஏன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது. கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மட்டாக்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. திரும்பி சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் வந்து எங்களை இன்னொரு வீடியோ செய்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல் அமையும். இன்னொரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.